மேல் இன்ஃபர்டிலிட்டி. மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து இப்போ ஒரு கப்பல் வந்து இன்ஃபர்டிலிட்டி எவாலுவேஷனுக்காக வராங்கன்னா எவாலுவேஷன் 2 பேருக்கு பண்ணிவிட்டு ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்பவுமே ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. மேல்ஸ்க்கு வந்து பேசிக்காக ஒரு டெஸ்ட்டு 7 பேராமீட்டர். ஸோ மேல் சைட்லேருந்து ஃபர்டிலிட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு 7 அண்ட் ஸ்பெர்ம்ஸ். ஸோ இதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு 7 டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 7 பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, மார்ஃபாலஜி எவ்வளோ நார்மல் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிருக்கோம். பேசிக்கலி மேல் இன்ஃபர்டிலிட்டி காசஸ் எதனால வந்து மேல்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வரது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி மேல்ஸ் வந்து 20 to 25% தான் இன்ஃபர்டைலாக இருந்தாங்க. ஓவரால் ஒரு 100 people பார்த்தீங்கன்னா 20 people மட்டும்தான் இன்ஃபர்டிலிட்டி இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸு, என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால 40 to 45% மேல் இன்ஃபர்டிலிட்டி சான்சஸ் இருக்குது. ஏஜ் ஃபேக்டர் வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் கிடையாது, மேல்ஸ்க்கு வந்து அபோவ் 45 years there is a chances of becoming 7 parameters abnormal போகிறது சான்சஸ் இருக்குது. ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. அண்ட் எனி ஆக்குபேஷனல் எக்ஸ்போஜர்ஸ், ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் லைக் வந்து ரொம்ப ஹீட் எக்ஸ்போஜர் ஆகிறது, ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, சரியாக லைஃப் ஸ்டைல் பிளான் பண்ணாமல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப நேரம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்டிலிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏதாவது க்ரானிக் டிசீசஸ் லைக் பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அந்த ஹேபிட்ஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மெயினாக லைஃப் ஸ்டைல்னாலையும் வந்து சில ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால அவங்களுக்கு அப்நார்மல் 7 பேராமீட்டர்ஸ் இருக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பார்த்தனால தெரியும். ஸோ நம்ம ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து 3 level டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஒரு செமினார் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் அது மெடிக்கேஷனால் குணப்படுத்த முடியும் அப்படின்னா மெடிக்கேஷன் ஒரு 3 months கொடுத்துட்டு நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு வந்து ஒரு 1 monthக்குள்ளே ரிப்பீட் பண்ணிடுவோம். இன்கேஸ் அப்போவே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா தென் வில் கோ ஃபார் செகண்ட் லெவல் அனாலிசிஸ், DNA ஃப்ராக்மெண்டேஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, மெடிசின்ஸ் கொடுத்தாச்சு, அப்போவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா தேர் மைட் பி சம் ஜெனடிக் ப்ராப்ளம். அதனால குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவோம். இன்கேஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, குரோமோசோம் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, வந்து மெடிசின்ஸ் கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து சம் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். தட் மீன்ஸ் 7 வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, டெஸ்டிஸில் ப்ரொடக்ஷன் ஆகுது, பட் அது வெளியே கொண்டு வர முடியல. தட் மீன்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் மாஸ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், செமினல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து 7 பேராமீட்டர்ஸ் வந்து ஐயுஐ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா ஐயுஐ பண்ணிடுவோம். இல்லை அதுக்கும் வந்து கம்மியாக மொட்டிலிட்டி இருக்குது, கம்மியான மார்ஃபாலஜி வந்து நல்ல மார்ஃபாலஜியில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் வி பிளான் ஃபார் ICSI, அது வந்து டெஸ்ட் டியூப் பேபி பிளான் பண்ணிடலாம். ஸோ நம்ம எப்பவுமே டெஸ்ட் பார்த்துட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணலாம்.